வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோ 8th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸு. இதில் லெசன் இன்னைக்கு காந்தவியல் இதுதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? 7th லெசன். ஓகே, இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, காந்தம் மற்றும் அதனுடைய வகைகள் என்ன, இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துதல், காந்த புலத்தினை வரையறை செய்து சீரான மற்றும் சீரற்ற காந்த புலங்களை ஒப்பிடுறது, காந்தத்தின் பண்புகளை தொகுத்தல், புவிகாந்தம் பற்றிய கருத்தினை புரிந்து கொள்வது, காந்தத்தின் பயன்பாட்டினை பட்டியலிடுவது. சரிங்களா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்படியே நம்ம கொஷின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு போடுற வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ. கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள். இதுல காந்தத்தால் கவரப்படக்கூடிய பொருள் எதுங்க? இரும்பு மற்றும் எஃகு. சரிங்களா? அயன் மற்றும் ஸ்டீல். இதுதான் காந்தத்தால் கவரப்படக்கூடிய பொருள்கள். மரம் கவராது, ஏதேனும் ஒரு உலகம் அப்படிங்கிற இதெல்லாம் காந்தத்தால் கவராத பொருள்கள். காந்தத்தால் கவரப்படக்கூடியது இதுதான். கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு. நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு எதுங்க? நியோடிமியம். சரிங்களா? நியோடிமியம் தான் நிலைத்த காந்தத்திற்கு இதுல எடுத்துக்காட்டு. சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் எப்படி இருக்குங்க? ஒன்றை ஒன்று கவரும். சரிங்களா? சட்ட காந்தத்தினுடைய தென்முனை, யூ வடிவ காந்தத்தின் வடமுனை, இது ரெண்டுமே ஒன்றை ஒன்று கவர்ந்து இழுக்கக்கூடியது, கவரும். சரியா? கற்பனையான புவி காந்த புலம் எந்த வடிவத்தினை போன்றதுங்க? சட்ட காந்தம். புவி வடிவம், அந்த புவி வடிவம், புவி காந்த புலம் எந்த வடிவத்தை போன்றது? சட்ட காந்தம். சரிங்களா? அதாவது கற்பனையான புவி காந்த புலம். நம்மளுடைய புவியே எப்படி இருக்குதுங்க? காந்த புலம் நிறைந்ததாக. எப்படி கோள்கள் சுற்றி ஒன்றை ஒன்று ஈர்த்து அது ஒரு ஒழுங்கமைப்போட இருக்கு. இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த கோள்கள் இப்படி இப்படி இருக்கு. நம்மளுக்கு ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசை எப்படி இருக்கு? இதெல்லாம் எதன் காரணமாக? காந்த புலம் இங்க ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது. இதுதான் காரணம். அதுதான் கற்பனையான புவி காந்த புலம் எந்த வடிவமாக இருக்கு? சட்ட காந்தம். அதை நம்ம பார்க்கலாம். சட்ட காந்தம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கு, அதை பார்க்கலாம். எம்ஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் என்னங்க? எம்ஆர்ஐ அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன் மேக்னெட்டிக் ரீசோனன்ஸ் இமேஜிங். ஓகேங்களா? மேக்னெட்டிக் ரீசோனன்ஸ் இமேஜிங். எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்றோம் இல்லையா? காந்த ஊசி எப்படியெல்லாம் பயன்படுது? காந்த விசை கோடுகளை வரைய, காந்த புலத்தின் திசையை அறிவதற்கு, கடல் பயணத்தின் போது வழிகாட்டுவதற்கு இந்த காந்த ஊசி பயன்படுது. ஸோ இது எல்லாத்துக்குமே பயன்படுது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு மேற்கண்ட அனைத்தும் தான். அடுத்து கோடிட்டிடங்கள் பாருங்க. காந்தத்தின் வலிமை அதன் முனைகளில் எப்படி இருக்குங்க? அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதன் முனைகள்ல தான் அதிகமா இருக்கும் காந்தத்தினுடைய அதன் வலிமை. ஒரு காந்தம் எத்தனை முனைகளை கொண்டதுங்க? இரு முனைகளை கொண்டது. ஒரு காந்தம் இரு முனைகளை கொண்டது. சரிங்களா? முனைகளில் போட்டேன், இரு முனைகளை கொண்டது. மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் நிலையான காந்தம். சரிங்களா? மின்சார உற்பத்திக்கு பயன்படக்கூடிய காந்தம் என்ன காந்தம்? நிலையான காந்தம். கனமான இரும்பு பொருள்களை உயர்த்த பயன்படுவது, கனமான இரும்பு பொருள்களை உயர்த்த பயன்படுத்துவது, தூக்குவோம் இல்லையா? அதெல்லாம் இப்ப எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இதுல எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம கப்பல்ல எல்லாம் பொருள்களை ஏத்துறதுக்கு எப்படி பயன்படுத்துவாங்க? இந்த மாதிரி கனமான அந்த இரும்பு பொருள்லாம் எப்படி ஏத்துவாங்க? இந்த மின்காந்தம் இல்லைன்னா தற்காலிக காந்தம், இதை பயன்படுத்தி தான் நம்மளுக்கு அப்படியே அந்த இதுல ஏத்துவாங்க இல்லையா? அதுதான். தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் எப்படி இருக்குங்க? புவியின் வட தென்முனைகளை நோக்கி தான் இருக்கும். சரிங்களா? எப்படி இருக்கும்? எதை நோக்கி இருக்கும்? புவியினுடைய வட தென்முனைகளை நோக்கி தான் இருக்கும். தடையின்றி தொங்க விடப்பட்ட, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தொங்க விடப்பட்ட அந்த காந்தம் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? புவியினுடைய வட தென்முனை, வடக்கு தெற்கு நோக்கி தான் இருக்கும்.
அதனால தான் நம்ம வடத்தின் அந்த பகுதி அப்படிப்பட்ட அந்த காந்த துருவ பகுதிகளை நோக்கி நம்ம படுக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதுதான் காந்த புலம் அந்த இது நோக்கி அந்த அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட எனர்ஜி கொஞ்சம் ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துக்கோங்க மறுபடியும். நெக்ஸ்ட் பாருங்க, பொறுத்துக. மேக்னடைட். மேக்னடைட் அப்படிங்கிறது இயற்கை காந்தம். ஒரு சிறு சுழலும் காந்தம் அப்படிங்கிறது காந்த ஊசி பெட்டி. ஒரு சிறு சுழலும் காந்தம் காந்த ஊசி பெட்டி. கோபால்ட் ஃபெர்ரோ காந்த பொருள்கள். வளைபரப்புகள் அப்படிங்கிறது காந்த விசை கோடுகள். வளைபரப்புகள் காந்த விசை கோடுகள். பிஸ்மத் டயா காந்த பொருள்கள். சரிங்களா? கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, கூற்று காரணம் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து எந்த ஆப்ஷன், இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு, இந்த கொஸ்டினுக்கு எது கரெக்ட் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று இரும்பு துருவல்களின் செறிவு காந்த துருவ பகுதிகளில் அதிகம். காந்தங்கள் மிகவும் கூர்மையானவை அப்படிங்கிறாங்க. இது தவறு இல்லையா? மிகவும் கூர்மையாக தான் இருக்குமா? எப்படி வேணாலும் இருக்கு இல்லையா? ஸோ இரும்பு, இதுல ஆன்சர் என்னதுங்க? கூற்று தான் சரி, ஆனா காரணம் அப்படிங்கிறது தவறானது தான். அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்னதுங்க? இ தான் ஆன்சர் நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் இ. சரியா? இப்போ இரும்பு துருவல்களின் செறிவு காந்த துருவ பகுதிகளில் அதிகமாக இருக்கும். அடுத்து பாருங்க, செகண்ட் கொஸ்டின். கூற்று புவியின் காந்தப்புலம் அதன் உள்ளகத்தில் உள்ள இரும்பினால் உருவாகிறது. இது தவறு. சரிங்களா? காரணம் உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தமானது அதன் காந்த பண்பினை இழக்கும். உயர் வெப்பநிலையில் ஒரு காந்தம் நம்ம அதிகமா அதை ஹீட் பண்ணும் பொழுது அது வந்து காந்த பண்பை இழக்கும். சரிங்களா? அது இருக்கக்கூடிய அந்த பண்பை இழந்துரும். இது கரெக்ட், காரணம் கரெக்ட். ஆனா கூற்று அப்படிங்கிறது தவறு. இது என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, கூற்றுக்கு இதுக்கு என்ன வரும் அப்படின்னா, புவியின் உள்ளகத்துல, அதாவது உள்ளகம்னு என்னதுங்க? பூமிக்கு அடியில பல, நம்மளுக்கு தெரியும் பூமிக்கு அடியில ஏகப்பட்ட உலோகங்கள் இருக்கு அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அது அங்க இருக்கக்கூடிய அந்த உலோகங்களின் காரணமாக தான் இங்க காந்தப்புலம் உருவாகிறது. சரிங்களா? இரும்பு அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. பூமிக்கு அடியில எண்ணற்ற நிறைய உலோகங்கள் அங்கங்க ஒவ்வொரு பகுதிகளிலையும் நம்ம பார்க்கறோம் இல்லையா? மேக்னசைட் அங்க இருக்கு, இரும்பு தாதுகள் அங்க கிடைக்குது அப்படின்ட்டு எவ்வளவோ கனிம வளங்கள் பூமிக்கு அடியில நிறைய இருக்கு. அந்த உலோகங்கள் தான் இங்க புவியில காந்தப்புலம் உருவாகுவதற்கு காரணம். சரிங்களா? ஸோ இது தவறு, இரும்பு மட்டும் கிடையாது. சரியா? அதனால நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இங்க கொடுக்கலீங்க. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இங்க வைக்கல. சரிங்களா? இங்க பார்த்தோம்னா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் தவறு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்க அந்த மாதிரி கொடுக்கல எதுவுமே. ஸோ அதனால பார்த்துக்கோங்க, கூற்று தவறு ஆனால் காரணம் சரி, அதுதான் இங்க நம்மளுக்கு வரும். சரிங்களா? கூற்று இதுல பார்த்தோம்னா கூற்று தவறானது, காரணமான சரிதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின் பார்த்துருவோம். காந்த புலம் வரையறு. காந்த புலம் அப்படின்னா என்ன? வரையறு அப்படிங்கிறாங்க. பாருங்க, காந்த புலம் என்பது ஒரு காந்தத்தினை சுற்றி காந்த விளைவு அல்லது காந்த விசை உணரப்படும் பகுதி என வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த காந்தம் இருக்கு, அந்த காந்தத்தினை சுற்றி காந்த விளைவு அல்லது காந்தத்தினுடைய அந்த விசை, அதை நோக்கி இழுக்கக்கூடிய அந்த விசை உணரப்படும் பகுதி தான் என்னன்னு சொல்றோம்? காந்த புலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த விசை இது டெஸ்லா அல்லது காஸ் என்ற அலகினால் அளக்கப்படுகிறது. ஒரு டெஸ்லா அப்படிங்கிறது எவ்வளவுங்க? 10,000 காஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பார்த்துக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், பட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இது சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம். இது எதால அளக்கப்படுகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சரியா? இது எதால அளக்கப்படுகிறதுங்க? டெஸ்லா அல்லது காஸ் என்ற அலகினால் அளக்கப்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
செயற்கை காந்தம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. செயற்கை காந்தம் செயற்கை காந்தம் பாருங்க, ஆய்வகம் மற்றும் தொழிற்சாலைகளில் மனிதர்களால் உருவாக்கப்படும் காந்தங்கள் தான் செயற்கை காந்தங்கள். அதாவது செயற்கையாக உருவாக்கக்கூடிய காந்தங்கள் செயற்கை காந்தங்கள். அது எங்க உருவாக்குவாங்க? ஆய்வகம் இல்லைன்னா தொழிற்சாலைகள்ல. யாரால உருவாக்கப்பட்டிருக்கும்? கண்டிப்பா மனிதர்களால தான் உருவாக்கப்படும். சரிங்களா? இதுதான். இவை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காந்தங்கள் எனவும் அழைக்கப்படுது. இவை இயற்கை காந்தங்களை விட வலிமை வாய்ந்தவையாக இருக்கு. சரியா? இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த காந்தங்களை விட இந்த செயற்கை காந்தங்கள் வலிமை வாய்ந்ததாக இருக்கு. செயற்கை காந்தங்களை வெவ்வேறு வடிவங்களிலும் பரிணாமங்களிலும் நம்மளால உருவாக்க முடியும். சரிங்களா? எப்படி வேணாலும் நம்மளால உருவாக்க முடியும். சட்ட காந்தங்கள், யூ வடிவ காந்தங்கள், குதிரையில் ஆட வடிவ காந்தங்கள், உருளை வடிவ காந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வட்டு வடிவ காந்தங்கள், டிஸ்க் மாதிரி இருக்கும் இல்லையா, வளை வடிவ காந்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள்ல நம்மளால உருவாக்க முடியும். நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? செயற்கை காந்தங்கள்னா என்ன? எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஆன்சர் நம்ம எப்படி கொடுக்கலாம்? ஆய்வகம் மற்றும் தொழிற்சாலைகளில் மனிதர்களால் உருவாக்கப்படும் காந்தங்களை செயற்கை காந்தங்கள் ஆகும். இவை மனிதர்களால் உருவாக்கப்பட்ட காந்தங்கள் எனப்படுகிறது. இவை இயற்கை காந்தங்களை விட வலிமை வாய்ந்தது. எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி போட்டு சட்ட காந்தங்கள், யூ வடிவ காந்தங்கள், குதிரையில் ஆட வடிவ காந்தங்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு 4 கொடுத்தீங்கன்னா போதுமானது. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக. இயற்கை காந்தங்கள், செயற்கை காந்தங்கள், வேறுபாடு என்ன? பாருங்க. இவை இயற்கையில் காணப்படுகின்றன. ஒழுங்கற்ற வடிவம் மற்றும் பரிணாமத்தை கொண்டுள்ளன. இயற்கை காந்தங்கள். இயற்கை காந்தங்கள் எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒழுங்கற்ற வடிவங்கள் இருக்கும். இது இயற்கை காந்தம். செயற்கை காந்தம்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா இருக்கும். இதுதான் செயற்கை காந்தம். இவை மனிதர்களால், செயற்கை காந்தம் மனிதர்களால் உருவாக்கப்படுவது. இவை வெவ்வேறு வடிவம் மற்றும் பரிணாமங்களில் உருவாக்கிவிட முடியும். இயற்கை காந்தத்தின் வலிமை நிலையானது. அவை மாற்றுவது அதனுடைய அந்த திறனை மாற்றுவது கடினம். தேவையான குறிப்பிட்ட வலிமையுடன் செயற்கை காந்தங்களை உருவாக்க முடியும். எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிற அளவுல செயற்கை காந்தங்களை நம்மளால உருவாக்க முடியும். இயற்கை காந்தங்கள் நீண்ட காலம் காந்த பண்புகளை இழக்காதவை. செயற்கை காந்தங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட கால அளவு உடையவை. சரிங்களா? இதனுடைய பண்புகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கால அளவுல இருக்கும். இயற்கை காந்தங்கள் மிக குறைந்த பயன்பாடு உடையதாக இருக்கும். ஆனா செயற்கை காந்தங்கள் அன்றாட வாழ்வில் பெருமளவில் பயன்படக்கூடியதாக இருக்கு. நம்ம அன்றாட வாழ்வில் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த மின்சாதன பொருள்கள் மற்றும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இன்னைக்கு பெருமளவுல காந்தம் அதுக்கு ஒரு பெரிய இதா இருக்கு இல்லையா? நிறைய விஷயங்கள், எக்ஸ்கலேட்டர், இந்த மாதிரியான எவ்வளவு விஷயங்கள் காந்தம் தான் அதில் மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் இயற்கை காந்தங்கள், செயற்கை காந்தங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது இயற்கையில் காணப்படுது. இது மனிதர்களால் உருவாக்கப்படுது. இது ஒழுங்கற்ற வடிவமுடையதாக இருக்கு. இது வெவ்வேறு வடிவங்கள்ல நம்மளுக்கு ஏற்ற பரிணாமங்கள்ல நம்மளால உருவாக்கிக்க முடியும். இது வலிமையானதாக இருக்கு. இது வலிமை தேவையான, அதாவது இயற்கை காந்தத்தின் வலிமை நிலையானதாக ஒரு ஸ்டேபிளா இருக்கு. இது எப்படி வேணாலும் நம்மளால உருவாக்கிக்க முடியும். வலிமை குறைந்ததாக உருவாக்க முடியும், வலிமை அதிகமானதாக உருவாக்க முடியும். இதனுடைய அந்த தன்மையை மாற்றுவது கடினம். அதனால இந்த காந்தத்தின் அதனுடைய தன்மையை மாற்றுவது கடினம். இங்க மாற்ற முடியும் நம்மளால. இவை நீண்டகால காந்த பண்பு, நீண்ட காலம் அதனுடைய காந்தத்தின் அதனுடைய அந்த திறன், அந்த பண்புகளை இது இழக்காது. இது குறிப்பிட்ட கால அளவு உடையதாக இருக்கும். இது மிக குறைந்த பயன்பாடு உடையதாக தான் இருக்கும். இயற்கை காந்தம் அப்படிங்கிறது செயற்கை அன்றாட வாழ்வில் நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. புவியானது மிகப்பெரிய சட்ட காந்தமாகும். ஏன்? காரணம் தருக. புவி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சட்ட காந்தம் அப்படிங்கிறோம். இதுக்கான ரீசன் என்ன, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புவியில் உள்ள காந்த பொருள்களினுடைய நிறை, சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுகள், நிலவின் செயல்திறன். சரிங்களா?
புவியின் காந்தத்தன்மைக்கான காரணங்கள் இதுதாங்க. புவியின் காந்தத்தன்மைக்கான காரணங்கள் புவியில் உள்ள காந்த பொருள்களின் நிறை, சூரியனிலிருந்து வரும் கதிர்வீச்சுக்கள், நிலவினுடைய அந்த செயல்திறன், இதுதான் புவியினுடைய அந்த காந்தத்தன்மைக்கான காரணங்கள். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. புவியின் நம்ம பார்த்தோம் இல்லையா 1 மார்க் கொஸ்டின்ல, சும்மா ஜஸ்ட் தான் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. பூமியின் உள்ளக பகுதியில் உருகிய நிலையில் உள்ள உலோகப் பொருட்களின் காரணமாக புவி காந்தப்புலம் ஏற்படுவதாக நம்பப்படுகிறது. புவியின் மேலடுக்குல புவியில வந்து காந்தப்புலம் ஏற்படுவதாக நம்பப்படுறதுக்கு காரணம் என்னங்க? உள்ளக பகுதிகளில் அதாவது புவிக்கு அடியில, அது எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கலாம், சரியா? அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உலோக பொருள்களின் காரணமாக தான் புவி காந்தப்புலம் ஏற்படுவதாக நம்பப்பட்டிருக்கு. இந்த உருகிய பொருள்கள் 64,000 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட புவியின் மையத்தில் அமைந்துள்ள 3,500 கிலோமீட்டர் ஆரம் கொண்ட உட்கருவில் இது காணப்படுது. எவ்வளோ இதுல இருக்குன்னு பாருங்க. சரியா? புவிக்கு அடியில இந்த மாதிரி திட நிலையில இப்படி இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லப்படுது. இது வந்து அதே மாதிரி பல ஆயிரம் கிலோமீட்டர் கீழே ஒரு நெருப்பு குழம்பு பல உலோகங்களின் கலவையோட அது ஓடிக்கிட்டு இருக்கிறதாவும் நம்மளுக்கு வந்து விஞ்ஞானங்கள் ஓரளவுக்கு இன்னும் தெளிவுபடுத்த முடியல, சரியா? ஆனா அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், காந்தத்தன்மையற்ற பொருள்களை எவ்வாறு அடையாளம் காண்பாய்? காந்தத்தன்மையற்ற பொருள்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. காந்தத்தன்மையற்ற பொருள் என்ன அப்படின்னா என்னதுங்க? நீ கொண்டு போய் காந்தத்தை பக்கத்துல வச்சீங்கன்னா அது ஈர்ப்பு இருக்காது, அதுதான் காந்தத்தன்மையற்ற பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவ்வளவுதான், வேற என்ன? காந்தத்தால் கவரப்படாத பொருள்கள் காந்தத்தன்மையற்ற பொருள்கள். எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்? உட்டுலாம் நம்மளுக்கு காந்தத்தை இழுக்காது இல்லையா? மரப்பொருள்கள், ரப்பர், பிளாஸ்டிக், இந்த மாதிரியான இதெல்லாம் காந்தத்தை கவராத பொருள்கள். சரிங்களா? அவ்வளவுதான். இந்த லெசன் ரொம்ப சின்ன லெசன் தான், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய லெசன் தான், ஒன்றும் அந்த அளவுக்குலாம் டஃப் எல்லாம் கிடையாது. அடுத்தடுத்து நம்ம 9th 10th போகும்பொழுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கூட்டிகிட்டே போவாங்க, அவ்வளோதான். ஆனால் சிலபஸ் நம்மளுக்கு கரெக்டாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து 6th இதே சிலபஸ் அப்படியே கன்டினியூ ஆகிட்டே இருக்கு. இங்கே கொஞ்சம் கொடுக்குறாங்கன்னா அடுத்த ஸ்டாண்டர்டில் இன்னும் கொஞ்சம் ஹெவி பண்ணி கொடுக்குறாங்க. லெசன் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே தான். இப்போ வந்து அளவீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6th இருக்கு, இப்போ நம்மளுக்கு 8th இருக்கு. சரிங்களா? ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறாங்க. சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சிலபஸ் நல்லாவே இருக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 5 மார்க்கும் அண்ட் இது சிந்தனை வினாக்கள் பார்த்துருவோம் நம்ம. சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூ.